மாவட்டத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழிலி நடுக்கல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நடுக்கற்கள் என்பன பண்டைய காலத்தில் வீரர்களின் வீரதீர செயல்களுக்காகவும் மக்களுக்காக போராடி உயிரிழந்தவர்களின் நினைவுக்காகவும் புலி, சிங்கம் போன்ற வனவிலங்குகளை போராடி விரட்டியவர்களின் நினைவாகவும் அமைக்கப்பட்டன. மக்களின் நலனுக்காகவும் மண்ணின் உரிமைக்காகவும் போராடியவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த நடுக்கற்கள் அமைக்கப்பட்டன. இந்த நடுக்கற்கள் காலங்களை கடந்தும் வீரர்களின் தியாகங்களை போற்றும் வகையில் இருக்கின்றன. இதுபோன்ற ஒரு நடுக்கல் தான் தற்போது முதுகுளத்தூர் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதுகுளத்தூர் அருகே உள்ள ஆப்பனூர் கிராமத்தின் ஆண்டியேந்தல் பகுதியில் அமைந்துள்ள அரியநாச்சியம்மன் கோயில் வளாகத்தில் இந்த கல்வெட்டு மண்மூடி கிடந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் குடமுழுக்கு திருப்பணியின் போது இந்த கல் வெளிச்சத்திற்கு வந்திருந்தாலும் அது கல்வெட்டு என்பது தெரியாமல் மரத்தடியில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோயிலுக்கு வந்த மதுரை மாவட்டம் பேரையூரைச் சேர்ந்த ஆசிரியர் முனியசாமி கல்வெட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மதுரை பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மைய செயலாளர் சாந்தலிங்கத்திற்கு தகவல் அளித்தார். இதையடுத்து சாந்தலிங்கம் மற்றும் உதவி ஆய்வாளர் உதயகுமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து கல்வெட்டை படியெடுத்து வாசித்தனர். அந்த நடுக்கல் கல்வெட்டில் ஆவணூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன்கள் என்ற தமிழில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஆப்பனூரில் நடைபெற்ற வீரப்போரில் வீர மரணம் அடைந்த கீரன் என்ற வீரனுக்காக எடுக்கப்பட்ட நடுக்கல் என்பதுதான் இதன் பொருளாகும். இதில் அத்தியன் என்பது வீரனின் தந்தை பெயராகவும் கீரன் என்பது வீரனின் பெயராகவும் ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர். இந்த கல்வெட்டின் காலக்கணிப்பு மற்றும் உண்மைத்தன்மை குறித்து கல்வெட்டு நிபுணர்களான சுப்பராயலு, மார்க்சிய காந்தி மற்றும் ராஜகோபால் ஆகியோரின் கருத்துக்களும் பெறப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டதாக சாந்தலிங்கம் தெரிவித்தார். மேலும் ஆப்பனூர் என்ற ஊர் பெயர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்பாட்டில் இருந்ததற்கான உறுதியான சான்றாக இந்த கல்வெட்டு விளங்குகிறது. பாண்டிய நாட்டில் பாடல் பெற்ற 14 சிவத்தலங்களில் ஒன்றாக இப்பகுதி குறிப்பிடுவதும் குறிப்பிடத்தக்கது. சங்ககால தமிழர்களின் எழுத்து, மரபு, வீரர் வழிபாட்டு பண்பாடு மற்றும் சமூக வரலாற்றை வெளிச்சமிட்டு காட்டும் அரிய ஆதாரமாக இந்த தமிழிலி நடுக்கல் கல்வெட்டு அமைந்துள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விடுமுறை நாட்கள்ல நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல சங்ககால தடயங்கள் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு ஒரு கலாய்வு பண்ணேன். அப்படி கலாய்வு பண்ணும்போது ஆப்பனூர் அருகே ஆண்டியேந்தல் கிராமத்தில் உள்ள அரியநாச்சியம்மன் கோயில்ல சங்ககால தமிழி கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருந்தது. இந்த கல்வெட்டு தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைத்த மிக பழமையான கல்வெட்டு. இதோட காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கல்வெட்டு அறிஞர் சாந்தலிங்க ஐயா அவர்களோட உதவியோட படிக்கும்போது இதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஆப்பனூர் ஏரி வாண்டி விழுந்த அத்தியன் கீரன் கல் அப்படிங்கிற செய்தி பதிவாயிருக்கு. அதாவது ஆப்பனூரோட சண்டையிட்டு மாண்டு போன அத்தியன் கீரன் என்பவருக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீரக்கல். அதுதான் இந்த கல்லோட சிறப்பு. இதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்துல தேரர்வேலி அகலாய்வு, அழகன்குள அகலாய்வுல சங்ககால பானை ஓடுகளை தான் இந்த தமிழ் கல்வெட்டுகள் கிடைச்சிருந்தது, தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருந்தது. முதல் முறையா இந்த கல்வெட்டுல ஒரு கல்லுல கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கல்லை பாதுகாக்கணுங்க கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. இது வரைக்கும் பழைய ராமநாதபுரம் மாவட்டம் சொல்கிற வகையில் குன்றக்குடி, திருமலைன்னு ரெண்டுமே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே ஏற்கனவே 2 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம்னு தனியாக பிரித்த பிறகு அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய முதல் கல்வெட்டாக இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது நடுகல் கல்வெட்டு. மற்ற 2ம் சமண சமயம் சார்ந்த கல்வெட்டுகள். இதுதான் நடுகல் கல்வெட்டுன்னு சொல்கிறது. ஒரு போரில் இறந்து போன ஒரு வீரனுக்கு நினைவாக எடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டாக சொல்லலாம். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் தாலுக்காவில் அந்த ஆப்பனூருங்கிற ஊரில் இந்த கல்வெட்டு கிடச்சிருக்கு. ஆப்பனூர் ஏற்கனவே புகழ்பெற்ற ஊர். இந்த பாண்டிய நாட்டினுடைய 14 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்று ஆப்பனூர். நாம் பல பேர் அதுதான் இப்போ நம்ம கல்வெட்டு கண்டுபிடிச்ச ஊர் தான் அந்த சிவத்தலம் நினைக்கிறோம். ஆனால் இங்கே வைகை வடகரையில் செல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாப்புடையார் கோயில் தான் சொல்கிறாங்க, புராணமெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடும் இன்னும் இருக்குது. எந்த ஆப்பனூரில் ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு நடுகல் கிடைச்சது ஒரு ரொம்ப வித்தியாசமான
ஒரு சந்தோஷமான, எங்களை போன்ற வரலாற்று ஆய்வாளர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்குது. உதாரணமாக நம்ம தேனி மாவட்டம் புலிமான் கோம்பையில் ஒரு 3 கிடச்சிருக்கு. அதுதான் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே கிடைச்ச முதல் தமிழ் எழுத்து பொறித்த நடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் இப்போ கொண்டு வந்து கீழடி அகழாய்வகத்தில் வச்சுருக்கோம். அதற்கு அடுத்து தாதப்பட்டி வத்தலக்குண்டு பக்கத்தில், பொற்பனை கோட்டை புதுக்கோட்டையில், இது வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ முதன்மையாக, இது 2100 வருஷங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கல்வெட்டு இருக்குது. ஆப்பனூருங்கிற பேர் வருது. ஆப்பனூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல் அப்படிங்கிறது அதனுடைய வாசகம் 3 வரியில் எழுதியிருக்கு. ஆப்பனூர் ஏரின்னா ஆப்பனூர் மேலே சண்டைக்கு போய் இந்த சண்டையில் மாண்டு விழுந்த அத்தியன்கிற ஒரு மகன் கீரன் அவனுடைய கல்லாக, நினைவு கல்லாக இது எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த கல் விசேஷம் என்னென்னா, குவார்ட்ஸ் வகையில் சேர்ந்த கல், பளிங்கு கல், இந்த நம்ம என்ன வெங்கச்செங்கல்னு சொல்லுவோம், கோலப்பொடியெல்லாம் உடைக்கிறாங்களா அந்த கல்லை வெட்டுறது ரொம்ப கஷ்டம், கல்வெட்டு வெட்டுறது. இது ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்தை, ஒரு தவறு இல்லாமல், ஒரு பிழை இல்லாமல், ஒரு பிசிறு இல்லாமல், ஒரு சோப்பு கட்டியில் வெட்டின மாதிரி புள்ளிகள்லாம் இல்லாமல் ஒரு தொன்மையான எழுத்து வடிவில் இது எழுதியிருக்கான். அதனால் இது ரொம்ப எழுத்தியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. தமிழர் வரலாற்றுலையும் அது குறிப்பாக இந்த கல்வெட்டுகள், தமிழ் பிராமி, தமிழி கல்வெட்டுகள் பூராமே பாண்டிய நாட்டில் தான் கிடைக்குது. அது பரவலாக சமண கல்வெட்டுகள் தமிழ்நாடுகளும் கிடைச்சாலும் கூட நடுகள் கல்வெட்டுகள் எல்லாமே பாண்டிய நாடு தான். அந்த வகையிலையும் இது ரொம்ப முக்கியமானது. ஒன்று அதே இடத்துல ஒரு நினைவு சின்னம் அமைத்து ஏற்படுத்தி வைக்கலான்னு ஒரு சிந்தனை இருக்குது. இல்லாட்டி இதை பாதுகாப்பாக வைக்கிறது கீழடி அகழாய்வில் வைப்பகத்தில் வைக்கலாம்னு சிந்தனை இருக்குது.